பரப்புரைக்கு அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா? நெரிசல் அதிகமானதும் பரப்புரையை நிறுத்தாதது ஏன் என தாவேகாவுக்கு கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் மரண விபத்தில் கைது செய்யப்பட்ட தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், கட்சியின் மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது நீதிமன்றத்தில் ஆவணம் தாக்கல் செய்வதாகவும் உண்மை தன்மையை அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாவேக தரப்பில் கூறப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் விசாரணையில் உண்மைத்தன்மை தெரியவரும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கரூர் பாலத்தில் இருந்து வேண்டும் என்ற விஜய் தாமதமாக வந்ததாகவும், வேகமாக வருமாறு சொன்ன போதும் தங்களை மீறி விஜய் ராங் ரூட்டில் சென்றதாகவும், முனியப்பன் கோவிலில் புசி ஆனந்த் வாகனத்தை நிறுத்தி தாமதம் செய்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முனியப்பன் கோயில் பகுதியில் விஜய் கேரவன் உள்ளே சென்று விட்டார் என்றும், அவரை பார்த்திருந்தால் கூட்டம் கலைந்திருக்கும் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. வாகனம் குறிப்பிட்ட இடத்தை வந்து சேர்ந்தவுடன் போதும் என்ற பிறகும் இன்னும் முன்னே செல்ல வேண்டும் என ஆதவர்ஜுனா கூறியதாகவும், பிரச்சாரத்திற்கான நேரத்தை விஜய் கடைபிடிக்கவில்லை என்றும், பிரச்சார வாகனம் முன்னே சென்ற போதுதான் நெரிசல் ஏற்பட்டதாகவும் போலீஸ் தரப்பில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டன. கைது செய்யப்பட்டுள்ள தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் வாகனத்தை செல்லவிடாமல் தாமதப்படுத்தியதுதான் நெரிசலுக்கு காரணம் என்றும் போலீசார் கூறினர். தாவேகாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் தான் அதற்கு முன்பாக அதிமுக பிரச்சாரத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி கூட்டம் மட்டுமே வரும் என்றும், விஜயை பார்க்க அனைத்து தரப்பும் வருவார்கள் என்றும் நீதிபதி கூறினார். சொன்ன நேரத்திற்கு விஜய் வராததே அசம்பாவிதத்துக்கு காரணம் என்றும், சொன்னபடி 3 மணிக்கு விஜய் வந்திருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் நிலையில் ஏன் மைதானம் ஒன்றை கோரவில்லை என தாவேகாவுக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு கரூர் மாவட்டத்தில் அன்று சம்பள நாள் என்பதால் பிரச்சாரத்திற்கு யாரும் வரமாட்டார்கள் என கணித்ததாக தாவேக தரப்பு கூறியது. காலாண்டு விடுமுறை மற்றும் வார விடுமுறை நாளில் குறைவான கூட்டம் வரும் என எப்படி கணக்கிட்டீர்கள் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். விஜயை பார்க்க குழந்தைகள் கண்டிப்பாக வருவார்கள் எனும் நிலையில் அதற்கு தகுந்த இடத்தை கேட்டிருக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அதிக கூட்டம் வரும் என்பது விஜய்க்கு தெரியுமா, அவருக்கு சொல்லப்பட்டதா என்றும் நீதிபதி வினவினார். கூட்டம் அளவை கடந்து சென்றது தெரிந்தும் நிர்வாகிகள் ஏன் பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை என்றும், அந்த தகவலை விஜய்க்கு நிர்வாகிகள் யாரும் சொல்லவில்லையா என்றும் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.